இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க என்னங்க இது? எங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கீங்க? பாரா என்ஸ்டியா மேனேஜர் போன் பண்ணாரு. ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருக்குதான். 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னாரு. சீக்கிரம் கிளம்பு. என்ன கிளம்ப சொல்லிட்டு இவங்க எங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க? ஏங்க அப்புறம் இந்த ஹீட்டர் ஒர்க் ஆகல. பக்கெட்ல சுத்தண்ணி வச்சுக்கிறேன், அதுல குளிச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும். கோட் சூட் எல்லாம் அயன் பண்ணி வச்சுக்கிறேன். மம்மி என்னமே நடக்குதுங்க? பாத்த தெரியல, என் மருமகளை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் செல்லம். கொஞ்சிட்டு இருக்கீங்களா? என்ன மம்மி, அவங்க தான் கோவத்துல வேலைக்கு போற கிளம்பிட்டு இருக்காங்கன்னா நீ அவங்களை அட்வைஸ் பண்றதை விட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க? ஆட போடா. அட்வைஸ் பண்றதுக்கு இவன சின்ன குழந்தையா? இவளுக்கு எல்லாம் தெரியும். இவ எடுத்த முடிவுதான் கரெக்ட். அது ஒரு மருமகளா ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுக்கு தான் தெரியும். மம்மி நீங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது. என்னடா நீ வேற? ஏன்டா போக கூடாதுன்ற? உன் பொண்டாட்டி தான் பெரிய ரோஷக்காரி இல்ல? போகட்டும்டா. வேலைக்கு போய் என்ன சம்பாதிச்சு கிழிக்கிறான்னு நாங்களும் பாக்குறோம். அக்கா எதுவும் பேசாத, இதெல்லாம் உன்னால வந்த பிரச்சனை. நான் ஏன்டா பேசக்கூடாது? அவ சும்மா வேலைக்கு போய் பணத்தை ரெடி பண்ற மாதிரி பம்மாத்து பண்ணுவா. நீ தடுக்கிற மாதிரி தடுப்ப. அவளும் சரின்னு ரோஷம் கெட்டு போய் இங்கேயே இருப்பா. 30 நாள்ல நீ 3 லட்சம் தரலனா நீ எப்பவும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. சித்தப்பா என்ன இது? இப்ப எதுக்கு நீங்க சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய் நீ சும்மாறா. உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு வீம்பு இருக்குதுன்னா எங்களுக்கு இருக்காதா? இதுக்கு ஒத்துக்கிட்டா அவளை வேலைக்கு போக சொல்லு. நினைச்சேன் சின்ன மாமா. அப்படி இல்லன்னா அப்படின்னு நீங்க கேட்கும் போதே ஏதோ திட்டத்தோட தான் கேக்குறீங்கன்னு. ஆனா இப்படி எதிர்பார்க்கல. சின்ன மாம்ச, நீங்க எல்லாரும் மாதிரியும் என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க. ஆனா நான் அதுக்கு கிடையாது. நான் முன்னாடி சொன்னதை அப்போ சொல்றேன். நான் இது வரைக்கும் வந்தவங்க மாதிரியும் இல்ல, இனிமே வரப்போறவங்க மாதிரியும் இல்ல. போக போக நீங்களே அதை தெரிஞ்சுப்பீங்க. மா போதும் உன் பஞ்ச் டைலாக்லாம். கொஞ்சம் கிளம்புறியா? காத்து வரட்டும். ஐயோ, அது எப்படி கிளம்ப முடியும்? நான் 3 லட்சத்தை கொடுக்கலனா நான் என்ன பண்ணோம் நீங்க சொல்லிட்டீங்க. ஒருவேளை நான் குத்துட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் கேட்டது கரெக்ட் தானே அத்தை? 100% கரெக்ட். அத்தையே சொல்லிட்டாங்கல்ல. அப்படியே எப்படி ஆந்த மாதிரி முழிச்சு நிறுறீங்க? சாக்கு ரியாக்ஷனா? சே 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 சே.
சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பணத்தை குத்துட்டேன்னா நீங்க 3 பேரும் இந்த வீட்டு விட்டு போயிடுறீங்களா? என்ன சத்யா? நான் என்னத்த? தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, அனிதா தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. சத்யா, நீ இதையும் கெடுத்துறாதம்மா. ச்சே. பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி கேவலமான எச்ச புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. தப்பிச்சோம். சித்தப்பா, அதனால பொழைச்சு போங்கன்னு விட்டுருவேன். இந்தாண்ணா. வரமா? தேங்க்ஸ், போயிட்டா. என்னங்கடா? சத்யா, உன்னை பேண்ட் ஷர்ட்ல பாக்குற தண்ணி கெத்து சத்யா. இல்ல? என்ன சத்யா, சொல்லாம கொல்லாம திடீர்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்திருக்க? ஏய், மெக்கானிக் செட்டுக்கு எதுக்குடா வருவேன்? வேலை பார்க்கதான். வேலை பார்க்கவா? விளாடா சத்யா, உண்மை சொல்லு, என்னாச்சு வந்தா? டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. போடா, போயிட்டு வாங்கிட்டு வா, போ. ஏதாவது பிரச்சனை சத்யா? எனக்கு என்னடா பிரச்சனை இருப்போது? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு, அதான் வேலை பார்க்கலாம் வந்தேன். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை சத்யா. என்ன நம்புற மாதிரி இல்ல? உன்னை டீ தானே வாங்கிட்டு வர சொன்னா? போ, போய் டீ வாங்கினா போ. போறோம். நான் செம்ம டீ வாங்குவ பாத்துக்க.